நம்ம யூஸ்வலா ஒரு ரோல் மாடல் அப்படின்னு எடுக்கிறச்சே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு நேஷனல் லீடர் அந்த மாதிரி யாரையாவது நம்ம ஃபாலோ பண்றதுக்கு பிரயாசப்படுவோம். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவா. சில பேர் வந்து ஈவன் அவ ஸ்கூல்ல படிச்ச அவளுடைய டீச்சர் ரொம்ப அவளுக்கு ரொம்ப பிடிச்சவாளா இருப்பா. ஸோ லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து அவ பேரோ அவளோட அவ விரும்பி சொன்ன விஷயங்களையோ அதை வந்து எல்லாத்துலயும் வந்து முன்மாதிரியா வச்சுட்டு நடந்துப்பா. ஸோ இந்த மாதிரி பலர் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒன் சச் பர்சன் நம்ம நிறைய பேருக்கு, ஸ்கூல் பசங்களுக்காகட்டும் ஒரு யங்ஸ்டர்ஸுக்காகட்டும் அவளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அபிமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய லைஃப் இன்சிடென்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ போன வாரம் வந்து போன கிளாஸ் நம்ம பார்த்தோம் சில கிரியாபதம், அதாவது ஆக்ஷன் ஓரியன்டட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது வேர்ப்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றது. ஸோ அந்த மாதிரி பதங்களுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு நான் ஒரு ஆக்ஷன் பண்ணி காமிச்சு அது என்ன அப்படிங்கறத வச்சு சம்ஸ்கிருதத்துல அந்த வார்த்தை எப்படி பிரயோகம் பண்றோம் பார்த்தோம் நம்ம. ஸோ அது சம்பந்தமா நம்ம பார்த்தது என்ன, நம்ம வந்து ஈட் அப்படிங்கிறது காதத்தின்னு பார்த்தோம், ட்ரிங்க் அப்படிங்கிறதுக்கு பிபத்தின்னு பார்த்தோம், குக்ஸ் அப்படின்னு இல்லையா சமைக்கிறது பச்சத்தி அப்படின்னு உண்டு. ஸோ இந்த மாதிரி பதங்களுக்கு ரிலேட்டடான ஒரு இன்சிடென்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஒரு தடவை நம்ம அப்துல் கலாம் சார் கொஞ்சம் சின்ன பையனா இருந்தப்போ ஒரு நாள் நைட்டு எல்லாருமா சேர்ந்து டின்னர் சாப்பிட உட்காந்தா. அப்போ அவ அம்மா வந்து ஒரு பவுல்ல ஒரு சப்ஜி ரெடி பண்ணி வச்சு கொண்டு வந்து வச்சுட்டு பக்கத்துல ஒரு தட்டுல நிறைய ரோட்டி எல்லாம் பண்ணி வச்சிருந்தா. நம்ம பார்த்தோம் ரோட்டிக்கு கூட ரோட்டிக்கா அன்னு பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சா. அதுல என்ன ஆயிடுத்து, ரோட்டி எல்லாம் கொஞ்சம் தீஞ்சு போனாப்ல இருக்கு. இப்போ ஜென்ரலா நம்ம கூட இப்ப தோசை கிசை பண்ணி சாப்பிடுறச்சே கொஞ்சம் விண்டு போச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி தீஞ்சதுன்னா சில சமயம் சில பேர் வந்து கொஞ்சம் மூஞ்சிய ஒரு அசூய பண்ணிக்கிற பழக்கம் நார்மல். பட் அன்னைக்கு அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். அதாவது கொண்டு வந்து வச்சதும் நம்ம கலாம் சார் இப்படி பாக்குறார், என்னடா இது ரொட்டி கொஞ்சம் தீஞ்சு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து சின்ன பையன் இல்லையா, ஒன்னும் சொல்ல முடியாது. சோ வெறும்னா உட்கார்ந்து இருக்கார். அப்புறம் தொட்டுக்கிறதெல்லாம் போட்டு அவ அப்பா ஏதாவது சொல்வாளோன்னு அப்படியே அவ அப்பாவை பாக்குறார். அவ அப்பா ஆனா அதை பத்தி ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணிக்காம சப்ஜி போட்டுண்டு அந்த ரொட்டியும் போட்டுண்டு அப்படியே சாப்பிட்டு சாதாரணமா ரொம்ப சுவையான ரொட்டி எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரியே அதையும் வந்து ரொம்ப அழகா சாப்பிட்டுட்டே எப்பவும் கேட்கிற மாதிரி இந்த கலாம் சார் கிட்டக்க என்ன இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது, என்ன பண்ணின அப்படின்றலாம் ரொம்ப அழகா இனிமையா சிரிச்சுண்டு எப்பவும் பேசுற மாதிரியே பேசி இந்த சாப்பாடு இது முடிஞ்சது. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அப்பா ரியாக்ட் பண்ணிக்காம அப்படியே சாப்பிட்டுருக்காளே அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைச்சுட்டு இருக்காரு. அப்போ அப்பாட்ட கேட்கணும்னு மனசுல இருக்கு. சோ அப்பா அந்த டைம்ல வந்து அவ அம்மா வந்து அப்பா கிட்டக்க சொல்றா, ரொம்ப சாரி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொட்டி எல்லாம் வந்து கொஞ்சம் தீச்சலா பண்ணிவிட்டேன், நானு கொஞ்சம் கருகி நாப்புல ஆயிடுச்சு, ரொம்ப சாரி அப்படின்னு மன்னிப்பு கேக்குறான். அதுக்கு அவ அப்பா வந்து பதில் சொல்றாளாம், இல்ல எனக்கு கருகின ரொட்டி ரொம்ப பிடிக்கும், நீ அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்பட்டு கொண்டா, நான் நன்னாதான் சாப்பிட்டேன் அப்படின்னு இருக்காரு. சோ இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், அப்படியா நிஜமாவா அப்படின்னுட்டு சரி அப்புறம் அப்ப குட் நைட் சொல்ல வர்றச்சு எப்பவும் போல அப்பாவை அப்படி கட்டிண்டு குட் நைட் சொல்லிட்டு படுக்கிறது வழக்கம். சோ அதே போல குட் நைட் சொல்லும் போது தோல்ல கட்டி கடிச்சு எப்படி அப்பாவை கேக்குற, அப்பா நிஜமாவே உங்களுக்கு கருகின ரொட்டி பிடிக்குமா அப்படின்னு கேக்குற. அதுக்கு அப்ப அப்பா சொல்றார், பா இன்னைக்கு உங்க அம்மாவுக்கு வந்து பெரிய ரொம்ப ஒரு லெங்தி டே ஆஃப் ஒர்க்னு சொல்லணும், பாவம் அவளுக்கு மீட்டிங் அது இதெல்லாம் ஆச்சு, நிறைய நேரம் ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு ரொம்ப டயர்டா வந்திருந்தா, போராத்துக்கு அதுக்கு மேல அத்தனை நாள் ஆனா கூட அவ்வளவு டயர்டா இருந்தா கூட நம்ம ரெண்டு பேரும் வந்து பசியோட இருப்போமே அப்படிங்கறதுக்கு நம்ம பசி ஆறணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல உட்கார்ந்துட்டு அந்த டயர்ட்னஸ ஒதுக்கி வச்சுட்டு
நமக்காக வந்து டின்னர் தயார் பண்ணிருக்கா. அந்த மனசதான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த ப்ராடக்ட், அது அவுட்புட் வந்திருக்கு இல்லையா, அத பத்தி நம்ம அந்த பினிஷ் ப்ராடக்ட பத்தி ரொம்ப பெருசுபடுத்தக்கூடாது. சில நேரங்கள்ல அது வந்து நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நன்னா கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது வந்து அப்துல் கலாமுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருக்கும் கூட ஒரு நல்ல லெசன். நம்ம எல்லாருக்குமே, ஏன்னா மனுஷனாக்கா வந்து சாப்பிடுறச்சு வாய்க்கு ருச்சியா இருக்கணும், கண்ணுக்கு நல்லா பளிச்சுன்னு அதை பார்த்தா தட்டுல அது அப்படியே அது பரமாறும் போதே இப்பெல்லாம் அதுவும் நீங்க வந்து இந்த யூடியூப் இந்த ஹோட்டல்ஸ் அது இதெல்லாம் பாக்கறச்சு அந்த ஒரு டிஷ் வந்து பண்றதை விட அதை வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி வைக்கிறது வந்து இன்னும் ரொம்ப அழகா அற்புதமா பண்ணிட்டு இருக்கா. அப்போ விரும்பி எல்லாரும் அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பண்றான். ஸோ அதுல கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க சட்டுன்னு ஹியூமன் நேச்சர் யாருக்குமே ஐயோ அப்படின்ற அந்த ஒரு இமீடியட் ரியாக்ஷன் அது வந்து ரொம்ப காமன். ஆனா அதையும் மீறி அதன் பின்னால இருக்கிற அந்த மனசை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை பத்தி, உயர்ந்த விஷயத்தை பத்தி நம்ம அப்துல் கலாமுடைய வாழ்க்கை மூலமா நமக்கும் ஒரு பாடமா வந்திருக்கு. சோ அதுல இருந்து இப்ப இன்னைய லெசனுக்கு போவோம். இப்ப நம்ம 3 லிங்ஸ், அதாவது 3 ஜெண்டர் இல்லையா பார்த்தோம். புல்லிங் மாஸ்குலைன்ங்கிறது, ஸ்திரீலிங்க ஃபெமினைன் ஜெண்டர், அது போக இன்னொன்னு வந்து நியூட்டர் ஜெண்டர் காமன் ஜெண்டர் அப்படின்னு நபும்சகலிங்க சொல்லிட்டு 3 ஜெண்டர் வந்து சம்ஸ்கிருதத்துல இருக்கு அப்படின்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். சோ அதனுடைய பேசிக் ரூல் என்ன? சோ சின்ன ஷார்ட் வவல்ஸ் வர்றது அப்படின்னாக்க அகாரா, இகாரா, உகாரா அதெல்லாம் வர்றது அப்படின்னாக்க அத வந்து புல்லிங்க மாஸ்குலைன் ஜெண்டர் எடுத்துட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் தீர்க்கமான வவல் சவுண்ட், அதாவது ஆகாரா, ஈகாரா, ஊகாரா அந்த மாதிரி வந்ததுன்னா ஸ்திரீலிங் அப்படின்னு எடுத்துட்டோம். அதே போல அப்படின்னு முடிஞ்சது, அதாவது அதாவது மேல அனுஸ்வாரக அதை வச்சோம்னாக்க அதுல ஆனா நம்ம அந்த அனுஸ்வாரகவும் அப்புறம் விசர்க அந்த 2 டாட் அதை 2த்தையும் டிராப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ அப்ப அதுக்கும் வந்து அகாரா தான் வரும். சோ அந்த மாதிரி வர்ற எழுத்தும் நம்ம நபும்சக லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஒரு ஒரு நவுன் அப்படின்னு கொடுக்கறச்சே ரூபாணி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சம்ஸ்கிருதத்துல இருக்கு. ரூபாணி, இப்போ நீங்க அந்த பேரு அந்த உச்சரிப்பு அந்த பதத்துல இருந்தே உங்களுக்கு அது புரியும். ரூபம் இல்லையா, தட் இஸ் ஹவு டஸ் இட் லுக், ஹவு டஸ் இட் சவுண்ட், அதனுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம ஸ்பெசிஃபை பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ராமக அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ராமக நமக்கு தெரியும் புல்லிங்க அகாரா, ஏன்னா விசர்க டிராப் பண்ணிட்டோம்னாக்க நமக்கு அகாராந்தக இல்லையா. அந்தகங்கிறது எண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுல என்ன எண்டு வருது? ராம அப்படின்னு வந்தோம்னாக்க சோ அகாரா, அதுக்கு எல்லாத்துக்கும் கார அப்படிங்கறது சொல்லணும்னு நம்ம முன்னாடியே கிளாஸ்ல பார்த்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன எண்டிங் என்ன அப்படிங்கிறது ஒரு நவுன் வந்து உங்களுக்கு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் யூ ஷுட் சே what does it end with, அகாராந்தக அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ஜெண்டர், அந்த வேர்டு எந்த ஜெண்டர்ல இருக்கு, வந்து மாஸ்குலைனா, ஃபெமினைனா, வந்து நியூட்டரா, காமன் ஜெண்டரா அப்படின்னு நம்ம சொல்லணும். சோ ராமகங்கிறச்ச வந்து புல்லிங்க, சோ அது செகண்ட். சோ ஃபர்ஸ்ட் வந்து எண்டிங் வித் வாட் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் வந்து என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது சொல்லணும். அதுக்கு அடுத்தது மூணாவது அது வாட் இஸ் தி ஆரிஜின் ஆஃப் தட் வேர்ட். சோ அதனுடைய ஆரிஜின் என்ன? இப்ப ராமஹ அப்படிங்கிறதுக்கு ஆரிஜின் வந்து அந்த விசர்க்கம் எடுத்துட்டா வர்றதுதான் அதோடைய ஆரிஜின். சோ ராம சப்தஹ, சப்தஹனா அந்த வேர்டு பதத்தை பத்தி சொல்றது. சோ அந்த ஒரு ராமஹ ரூபாணி சொல்லுங்க அப்படின்னு வந்து யாராவது கேட்டா, எப்ப உங்களை கேட்டாலும் ராத்திரி 2 மணிக்கு கேட்டாலும் இந்த 3 விஷயம் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும். ஒன்னு எண்டிங் வித் வாட் இஸ் த லிங்க், எந்த வந்து சப்தம், எந்த வேர்டு அது அந்த ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறது. சோ இப்ப ராமஹ அப்படிங்கிறது
சோ எல்லாமே அந்த விசர்க்கத்தை எடுத்துட்டு வர்றதுதான் வந்து சப்தமா வரும். அதே போல நபும்சக லிங்கங்களை எப்படி வந்து புஷ்பம் வனம்னு வந்ததுன்னாக்க அந்த அனுஸ்வாரக எடுத்துட்டு வந்ததுன்னா அதுதான் சப்தம். புஷ்ப அதுதான் சப்தம். சோ இப்ப ராமகக்கு நான் ரூபாணி எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கோங்க. அகாராந்தஹ புல்லிங்கஹ ராம சப்தஹ. சோ இப்ப வனம் அப்படிங்கறது எடுத்துட்டோம்னாக்க அனுஸ்வாரக இருக்கிறதுனால அந்த அம்ல இருக்கிறது அந்த மேல் டாட் எடுத்துட்டோம்னா அதுவும் அகாராந்தஹ நபும்சகலிங்கஹ வன சப்தஹ. இப்ப அது அகாராந்தன்னு சொல்லும் போது கடைசியில அது ஆங்கிற சவுண்ட்ல தான் முடியணும், அதனால வன சப்தஹ. இப்போ சீதா அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ சீதா எடுத்துட்டா என்ன, அது எண்டிங் என்ன, சீதா இல்லையா? சோ ஆகாராந்தஹ. சோ ஃபெமினைன் ஜெண்டர் வச்சு ஸ்ரீலிங்கஹ சீதா சப்தஹ. சோ மூணுத்துக்கும் எப்படி எப்படின்னு நான் பார்த்தேன். ஒன்ஸ் மோர் ஐ வில் ரிப்பீட். ராமஹ ரூபாணி அகாராந்தஹ புல்லிங்கஹ ராம சப்தஹ. அதே போல சீதா ரூபாணி ஆகாராந்தஹ ஸ்ரீலிங்கஹ சீதா சப்தஹ. இப்போ அடுத்தது வனம், அதுக்கு ரூபாணி அப்படின்னு எடுத்துட்டா மறுபடியும் அகாராந்தஹ நபும்சகலிங்கஹ வன சப்தஹ. சோ இப்போ நம்ம சில வேர்ட்ஸுக்கு நம்ம ரூபாணி சொல்லி பிராக்டிஸ் பண்ணலாம். பகவதி லைன்ல வாங்கோ. எஸ் மேம். அஜஹ அஜஹ ரூபாணி சொல்லுங்க. அஜஹ அஜஹ. சோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, விசர்க்கம் எடுத்துடணும். அஜஹ ஆகாராந்தக விசர்க்கம் வந்தாலே என்ன, விசர்க்கம் வந்தாலே உங்களுக்கு புல்லிங்கஹ தான். புல்லிங்கஹ அஜ அஜ சப்தஹ. அஜ சப்தஹ. ஓகே குட், தன்யவாத. தேவசேனா மேடம். கஜஹ ரூபாணி சொல்லுங்க. கஜஹ அகாராந்தஹ புல்லிங்கஹ கரெக்ட். கஜ சப்தஹ கரெக்ட். சோ விசர்க்கம் வருது. தன்யவாத. மியூட் பண்ணிக்கோங்க. சோ எல்லாருமே நினைவு வச்சுக்கோங்க, இந்த விசர்க்கம் வர்றது எல்லாமே இப்போதைக்கு உங்களுக்கு இட் வில் பி அ மாஸ்குலைன் ஜெண்டர். சோ புல்லிங்கஹ. ஓகேவா? ரைட். கௌரி சந்தானம். நமஸ்தே. நமஸ்தேமா. அஸ்வஹ ரூபாணி சொல்லுங்க. அஸ்வஹ அஸ்வஹ. விசர்க்கம் எடுத்துடுங்க. அஸ்வ புல்லிங்கஹ. அஸ்வ புல்லிங்கஹ. ஃபர்ஸ்ட் எண்டிங் சொல்லணும். அஸ்வ அஸ்வ எண்டிங் என்ன எண்டிங் வருது? அஸ்வஹ. அஸ்வஹல நம்ம ரூபாணி அஸ்வ அப்படின்னா என்ன எண்டிங் வருது? அகாரா இல்லையா? அகாரா. அகாராந்தஹ அகாராந்தஹ புல்லிங்கஹ அஸ்வ சப்தஹ. அதேதான். धन्यवाद धन्यवाद. गौरी महालिंगम. எஸ் மேடம். நமஸ்தே மேடம். நமஸ்தே. நரஹ சொல்லுங்க ரூபாணி. அகாராந்தக புல்லிங்கஹ கரெக்ட். நர சப்த. கரெக்ட். நர சப்தஹ. ஓகே ரைட். நர சப்த. லக்ஷ்மி. லக்ஷ்மி. எஸ் மேம். தேவஹ தேவஹ ரூபாணி சொல்லுங்க. அகாராந்தஹ புல்லிங்க தேவ சப்த. புல்லிங்கஹ தேவ சப்தஹ. கரெக்ட் ரைட். ஓகே. மீனாட்சி. மீனாட்சி. நமஸ்தே மேடம். நமஸ்தே.
ரமா रमा ரூபாணி சொல்லுங்க आकारान्तः स्त्रीलिङ्गः स्त्रीलिङ्गः राम शब्द रमा शब्दः करेक्ट करेक्ट धन्यवाद मैथिली वांगो मैथिली मैथिली இருக்கேடா இல்ல சொல்றீங்க புஷ்கலா நமஸ்காரம். புஷ்கலாவா ஆமா புஷ்கலா. ஓகே நமஸ்காரம். ஓகே மாலா மாலா ரூபாணி சொல்லுங்க. மாலா ஆகாராந்தக ஸ்திரீலிங்கः மாலா शब्दः. करेक्ट ओके धन्यवाद. वेंकट सर आर वेंकट माता रूपाणी चलुंगो माता आकारान्तः माता शब्द करेक्ट 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 धन्यवाद. वेंकटरमणी सर சொல்லுங்க மேடம். கன்யா சொல்லுங்க. கன்யா ரூபாணி आकारान्तः स्त्रीलिङ्गः करेक्ट कन्या शब्दः करेक्ट करेक्ट धन्यवाद. सविता எஸ் மேடம். நமஸ்தே. நமஸ்தே. இப்ப வந்து இது உங்களுக்கு ஒரு இன்னொரு சேஞ்ச் வர போறது. குருஹு குருஹு உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், அது வந்து புல்லிங்கஹ. ஓகே சொல்லுங்க இப்ப எப்படின்னு. என்னமா குரு शब्दः. करेक्ट धन्यवाद. शांति हाँ यस मैम. तरुहु उकारान्तक தருகுனா அதுவும் வந்து விசர்க்கம் இருக்கு அப்படின்னா புல்லிங்க தான். पुल्लिङ्गः तरु शब्दः. तरु शब्दः. ओके सुमति यस गुरुजी. ஓகே இப்போ இதுவும் உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் ஒன்று வரப்போகுது. இது வந்து ஸ்திரீலிங்கம், நான் உங்களுக்கு தெரியாதனால சொல்லிடுறேன். தீர்க்கம் நதி நதி நதி. ईकारान्तः स्त्रीलिङ्गः नदी शब्दः. करेक्ट नदी शब्द. धन्यवाद. उषा भट्ट எஸ் மேம். இப்போ உங்களுக்கு விஸ்வம் விஸ்வம் அம்மு வந்ததுன்னா என்ன என்ன ஜெண்டர்? புல்லிங்கஹ. விசர்க்கம் வந்தா புல்லிங்க வரும். அம்முன்னு வர்றச்சே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நபும்சக லிங்கம் தான் வரும். அப்ப மேல இருக்கிற அந்த அனுஸ்வார நம்ம விட்டுட்டு அதுவும் அகாரான் தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? வனம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, வனம் சப்தம் வனம் அது மாதிரிதான். விஸ்வம் அப்ப எப்படி சொல்லுவேன் ரூபாணி? லிங்கஹ. அகார ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு எண்டிங் சொல்லணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த எண்டிங்? சோ விஸ்வன்னு வரும் அப்போ இல்லையா? அம்ம எடுத்துட்டோம்னாக்க அப்போ சேம் எண்டிங் தான் வரும், புல்லிங்காக்கு வரா மாதிரிதான். அம்ம எடுத்துட்டா விஸ்வம்ல அந்த அம்ம எடுத்துட்டோம்னாக்க விஸ்வன்றதா முடிய போறது இல்லையா? விஸ்வான்னு முடிஞ்சதுன்னா என்ன எண்டிங் அது? நான் புஸ்தகம் புரியல. எண்டிங் 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 என்ன? விஸ்வான்னு நான் அந்த வேர்டு வருது இல்லையா? அப்போ விஸ்வம் வந்து ஆக்சுவல் வேர்டு. நம்ம அந்த அனுஸ்வாராக எடுத்துட்டோம்னாக்க விஸ்வா தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம் ரூபாணி பண்றச்சு. அப்ப என்ன எதுல எண்ட் ஆறுது?
விஸ்வ அப்படிங்கிறது என்ன எண்டிங் வருது? பனாக்க விஸ்வ இல்லையா? பங்கிறது என்ன எண்டிங்? புரியல. இப்போ நம்ம உயிரெழுத்து பார்த்தோம் இல்லையா, ஸ்வராட்சராணியில அது என்ன சவுண்ட்ல வருது முடியறது? வா அப்படிங்கறச்சே வாவை எப்படி நீங்க ஸ்பிளிட் பண்ணுவீள்? வா அப்படிங்கிறது சோ வகாரா பிளஸ் அகாரா தானே வா இல்லையா? சோ அப்ப எண்ட் ஆறுது என்ன? அகாராந்தஹ இல்லையா? அகாராந்தஹ. நியூட்ரல் ஜெண்டருக்கு என்ன பேர் சொன்னேன்? நபும்சகலிங்கஹ. நபும்சகலிங்கஹ. நபும்சகலிங்கஹ என்ன வேர்ட்? அப்போ என்ன சப்தம்ல வரும்? லிங்கஹ. அப்புறம் என்ன சப்தம்? என்ன அந்த வேர்டோட மூலம் என்னவா இருக்கணும்? இப்ப வனம்க்கு என்ன சொன்னேன் நானு? வனம்க்கு இதே மாதிரி அகாராந்தஹ நபும்சகலிங்கஹ வன சப்தஹன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப இப்ப விஸ்வம்க்கு அப்ப என்ன சப்தம் வரணும்? விஸ்வ சப்தஹ. விஸ்வ சப்தஹ. அதே மாதிரிதான், ஒன்னும் இது இல்ல. கொஞ்சம் பொறுமையா பாத்துக்கோங்க, ஒன்னும் பதட்டமே இல்ல. இது எல்லாம் அந்த ஈக்குவல், அதே சவுண்டிங், அதே மாதிரி கிராமர் தான், ஒன்னும் நத்திங் டிஃபரெண்ட். ஓகே சரி, இப்ப உங்களுக்கு இன்னொரு வேர்டும் கொடுக்கிறேன். கமலம். கமலம் சொல்லுங்க. அதேதான். என்ன? புஷ்பம். என்ன வேர்ட் சொன்னீங்க? அதேதான், சேம். கமலம். அகாராந்தஹ ஸ்திரீலிங்கஹ. இல்ல, அம்மல முடியறதுன்னா நபும்சகலிங்கம். நபும்சகலிங்கம். கமல. கரெக்ட். கமல சப்தஹ. சப்தஹ. ஓகே, ஒண்ணு நத்திங் டு வரி. சி, ஒரு 2 தடவை நம்ம சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ண தானா வந்துடும். சரியா? ஓகே, தன்யவாதக. வேதராமன் சார். எஸ் மேடம். எஸ் மேடம். கூபஹ. கூபஹ அப்படின்னா அகாராந்தக கூப நபும்சக. இல்ல, பஹ அஹ விசர்கம் வருதுனாலே உங்களுக்கு புல்லிங்கஹ தான். சோ புல்லிங்கஹ. புல்லிங்கஹ கூப சப்தஹ. கூப சப்தஹ. கூபஹனாக்க கிணறு, கிணறு, வெல்லுன்னு அர்த்தம். ஓகே ஓகே, தன்யவாதம். வெங்கட் சார். வெங்கட் சார். ನಮಸ್ಕಾರ ಮೇಡಮ್. ನಮಸ್ತೆ. ಹಸ್ತಃ. ಹಸ್ತಃ ಅಕಾರಾಂತಃ ಪುಲ್ಲಿಂಗಃ ಹಸ್ತಶಬ್ದಃ. ಕರೆಕ್ಟ್. ಹಸ್ತಶಬ್ದಃ. ಧನ್ಯವಾದ. ಶ್ಯಾಮಳಾ இருக்கேளா? ಶ್ಯಾಮಳா. எஸ் மேம். இருக்கலாமா? ஓகே. புத்ரஹ. அகாராந்தஹ புல்லிங்கஹ புத்திர சப்தः. கரெக்ட், ಧನ್ಯವಾದ. மைத்திலி. மைத்திலி இருக்கேளா? இல்லையா? சரி, இருக்கேளா? கேக்குறதா? ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு வேர்டு கொடுக்கிறேன், நீங்க ரூபாணி சொல்லுங்க. மாதா. மாதா எடுத்து லதா. லதா. ஸ்ரீலிங்கம். லதா. லதா. ஆகாராந்தக ஸ்ரீலிங்கக
லதா சப்தக லதா சப்தக கரெக்ட். தன்யவாதம். லதாங்கிறது வந்து உங்களுக்கு பேரு கிடையாது ஆக்சுவலி. தேங்க்யூமா. லதாங்கிறது பேரு கிடையாது ஆக்சுவலி. அது வந்து கிரீப்பர், நம்ம அந்த கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு சம்ஸ்கிருதத்துல சொல்ற வார்த்தை. அது ஸ்ரீலிங்கத்துல தான் வரும். ஏன்னா அது தீர்க்கம் ஒண்ணு அண்ட் இட் இஸ் கிளாசிஃபைட் லைக் தட். சரியா? சோ இப்போ இது மாதிரி நீங்களே வந்து இன்னும் இப்ப நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் சில வார்த்தைகள்லாம் அந்த 2 letter வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சோம் இல்லையா, டிக்டேஷன் வேர்ட்ஸ் எல்லாம், அதுல நீங்க பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பிராக்டிஸ். பேசிக் ரூல் என்னன்னாக்கா இந்த விசர்க்கம் வர்றது அதெல்லாம் வந்து உங்களுக்கு புல்லிங்கல வரும். இந்த ஆறு தீர்க்கமா வர்றது இல்லைன்னா ஈடு தீர்க்கமா வருது, லாங் வவல்ஸ். நம்ம போன கிளாஸ்லயே நான் சொல்லியிருந்தேன், லாங் வவல்ஸ் வந்து தீர்க்கமா வர்றதெல்லாம் ஸ்திரீலிங்க. அதே போல புஷ்பம், கிரகம், வாகனம், வனம், சித்திரம், இதெல்லாம் வந்து நபும்சக லிங்கக. சரியா? சோ அது எல்லாத்துலயுமே அந்த சவுண்ட் வந்து நம்ம எடுத்துருவோம். ஏன்னா அனுஸ்வாரை எடுத்துட்டோம்னாலே, டிராப் பண்ணிட்டோம்னாலே நமக்கு அகாரா தான் அதுல எண்டிங்ல வரும். சோ அகாராந்தக தான் அதுவும் வரும். சோ இதை கொஞ்சம் ஒரு 2-3 தடவை நீங்க திருப்பி நீங்க சொல்லி பார்த்துட்டேன்னாக்க, ரூபாணிங்கிறது 3 things வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் ஒரு வேர்டை சொல்லி ரூபாணி சொல்லுங்க அப்படின்னாக்க, எப்ப ராத்திரி 2 மணிக்கு தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட டக்குன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, எண்டிங் வித் வாட், அகாராந்தகவா, ஆகாராந்தகவா, ஈகாராந்தகவா, ஈகாராந்தகவா அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். அடுத்தது லிங்க என்ன, வெதர் இட் இஸ் புல்லிங்க ஆர் ஸ்ரீலிங்க ஆர் நபும்சக லிங்க. சோ அது 2வது பாயிண்ட். 3வது அந்த என்ன சப்தம் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த அகாராந்த கொண்டு வர அந்த வேர்டு தான், அதுதான் சப்தம்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஜெனரல் காமன் ரூல். சரியா? இதை நல்லா மனசுல வாங்கிட்டோம். ஏன்னா இதெல்லாம் ஒன்னொன்னா இனிமே நம்ம கிராமர்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யூசேஜ்ல கொண்டு வர உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த பதங்கள் வந்து அடுத்தது பாடத்துல படிக்க வந்து கொஞ்சம் ஈஸியா ஆகும் உங்களுக்கு. அது ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு தி அதர். இப்போ வந்து ஆக்ஷன் ஆகட்டும், இல்லைனாக்க வந்து வேற கிராமர் பார்ட்ல வந்து இத ப்ரிபோசிஷன்ஸ் யூஸ் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் வர்ற ஸ்டேஜஸ்ல இந்த பைஃபர்கேஷன் இஸ் a ஸ்டார்டிங் பாயிண்ட். சரியா? ரைட். இப்போ நம்ம இந்த ஆப்போசிட்ஸ் பார்த்தோம். அதாவது அஸ்தி நாஸ்தின்னு பார்த்தோம், ஆம் ந அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ தமிழ்ல வந்து திஸ்க்கு ஆப்போசிட் தட் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ திஸ் இது ப்ரோனவுன், அதுக்கு வந்து இதம், இகாரா பிளஸ் தகாரா பிளஸ் அகாரா. தங்கிறது வந்து ஃபர்ஸ்ட், அதாவது 3வது லெட்டர் த சி மாதிரி போட்டு சுழிச்சு எழுதுல அந்த த. அடுத்தது மகாரா பிளஸ் அகாரா, இதம். இதம் அப்படிங்கிறது திஸ் அப்படிங்கிற பதத்தை குறிக்கும். அதே போல தட் அப்படிங்கிறதுக்கு இப்ப வந்து தட்டுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இப்ப இதம் வந்து என்னன்னா 3 விதமா, அதாவது இப்ப ஒவ்வொரு லிங்க் இருக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன் அதை எதுக்கு கிளாசிஃபை பண்ணிக்கணும்னா, இப்ப அந்த இதம்ங்கிறத தோ இட் இஸ் அ காமன் வேர்ட், புல்லிங்கத்துல அது வேற மாதிரி சொல்லுவோம், ஸ்ரீலிங்கத்துல வேற மாதிரி சொல்லுவோம், நபும்சக லிங்கம்ல வேற மாதிரி சொல்லுவோம். சோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த we introduced about the 3 genders. இப்போ இந்த this இதம்ங்கிறது புல்லிங்கத்துல அயம், அகாரா பிளஸ் யகாரா பிளஸ் அயம். அந்த இதம்ங்கிறதே மாறிதான் வரும். சோ புல்லிங்கத்துல this அப்படிங்கறத குறிக்கணும்னா அயம், அயம் ராமஹ, அயம் கஜஹ அப்படின்னா திஸ் இஸ் ராமா, திஸ் இஸ் கஜஹனா உங்களுக்கு எலிபென்ட் இல்லையா? கஜேந்திர மோக்ஷன் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி அதுல எனி வேர்ட், எனி நவுன் புல்லிங்கஹ இருந்ததுன்னா அதை வந்து திஸ் ரெஃபர் பண்ணணுங்கிறச்சே அயம் அப்படின்ற பதமா அதை யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஸ்ரீலிங்கம் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா இயம், இயம். சோ இகாரா பிளஸ்
முதல்ல சொன்ன மாதிரி யகாரா பிளஸ் அகாரா பிளஸ் மகாரா மகாரா. சோ இயம். சோ திஸ் அந்த இதம்ங்கிற சப்தமே வந்து புல்லிங்கத்துல அயம்னு சொல்லுவோம், ஸ்ரீலிங்கத்துல இயம்னு சொல்லுவோம், நபும்சக லிங்கம்ல இமம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ரூபாணி சொல்லணும் அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணணும்னா அயமுக்கான ரூபாணி நம்ம சொல்ல மாட்டோம். இதுக்கான மூல வேர்டு இப்போ ராம சப்தா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அதே வேர்டு சொன்னோம் இல்லையா. ஆனா இப்போ அயம் தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் இதம் இல்லையா, அதுக்கு வந்து ரூபாணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இதம் சப்தத்தோட தான் எடுத்துக்கணும். ஓகே, அதாவது மகாராந்தக. எப்படி இதுலயும் வந்து மகாரா தான் முடியறது சவுண்டு இருந்தாலும் மகாராந்தக. இப்ப அயம்ல சொல்றச்சே நீங்க வந்து புல்லிங்கக சொல்லுவேள். ஆனா சப்தக சொல்லும் போது இதம் சப்தகன்னு தான் சொல்லணும். அயம் சப்தக, இயம் சப்தக, இமம் சப்தகன்னு சொல்லக்கூடாது. நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பேசிக் டிஃபரன்ஸ் ஆஃப் லிங்ஸ், அதாவது ஜெண்டர்ஸ் நம்ம கொண்டு வரோம். சோ அதனுடைய மூலம் வேர்டு எதுவோ அந்த சப்தத்தை தான் நம்ம ரூபாணி சொல்லும் போது சொல்லுவோம். சோ இப்ப அயம் அப்படிங்கிறது திஸ் அப்படிங்கறத குறிக்கும். அத வந்து நம்ம ரூபாணி சொல்லும் போது அந்த மகாராந்தக புல்லிங்கக இதம் சப்தக அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அதே இயம் அதாவது ஸ்ரீலிங்கத்துல சொல்றோம் இல்லையா, திஸ் அப்படிங்கறத ரெஃபர் பண்ண அதனோட ரூபாணி என்ன எழுதுவோம்? மகாராந்தக ஸ்ரீலிங்கக இதம் சப்தக. சரியா? சோ உங்களுக்கு அந்த லிங்கு மாறினதால உங்களுக்கு அயம் இயம்ங்கிறது அது குறிக்கிறதுன்னு டினோட் ஆயிடும். அடுத்தது இப்ப நபும்சக லிங்கக்கு இமம் சொன்னேன் இல்லையா, இமம். சோ இமம் அப்படிங்கிறது அதுக்கு ரூபாணி என்ன சொல்லுவோம்? சேம் மகாராந்தக நபும்சகலிங்கக இதம் சப்தக. சரியா? சோ ரூபாணிங்கிற இந்த வேர்டு இத்தனை நேரம் நம்ம பார்த்தது வந்து நவுன், அதுக்கு வேற சேஞ்ச் ஆற சான்சஸ் இல்ல. ஆனா ப்ரோனவுன் இந்த மாதிரி திஸ் தட் அந்த மாதிரி வாட் அந்த மாதிரி எல்லாம் வர்றச்சே ஒரு லிங்குக்கும் இட் வில் சேஞ்ச். சோ அது கொஞ்சம் கொஞ்சமா உருவு மாறி வரும். சோ அதை ஒன்னொன்னா நம்ம இனிமே கொஞ்சம் மனசுல ஒன்னொன்னா ஏத்திண்டு கொஞ்சம் படிச்சுக்க பழகணும். இந்த வார்த்தைகள்லாம் நிறைய ஈவன் உங்களுக்கு ஸ்லோகங்கள்லயும் இப்படி வரும். நம்ம இத்தனை நாள் நம்ம அதை கவனிச்சிருக்க மாட்டோம். இனிமே நம்ம ஒன்னொன்னா இந்த மாதிரி இந்த பதங்களும் நம்ம ஒன்னொன்னா படிக்கிறச்சே பார்த்தோம்னாக்க அதுவும் அதுல உபயோகம் பண்ணும் போது ஓ இது அந்த இதுல வந்தது இல்லையா, இது ஸ்ரீலிங், இது நபும்சகலிங், அந்த மாதிரி உங்களுக்கே சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சுப்பேன். ஓகே, சரி. இப்போ அன்னைக்கு நம்ம வந்து தட்டுக்கு பார்க்கணும். தட்டுக்கு வந்து தத், அதாவது தக்காரா முதல் த இருக்கு இல்லையா, தக்காரா பிளஸ் அகாரா த பிளஸ் த, அதே சேம் மூணாவது த சொல்றோம் இல்லையா, அந்த த வந்து ஹாஃப் தகாரா. சோ தத். சோ இதம் அப்படின்னா திஸ், தத் அப்படின்னா தட். ஆல்மோஸ்ட் அந்த சவுண்ட் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தத் தட். ஓகே, அந்த தத்துங்கிறது புல்லிங்கத்துல வேற வார்த்தை, ஸ்ரீலிங்கத்துக்கு வேற வார்த்தை, நபும்சகலிங்கத்துக்கு வேற வார்த்தை. புல்லிங்கத்துல பார்த்தேன்னாக்க சஹ அப்படின்னு வரும். சஹ அப்படின்னாக்க உங்களுக்கு தட் அப்படிங்கறத புல்லிங்கத்துல குறிக்கிறதுன்னு அர்த்தம். சஹ, சஹங்கிறது என்ன? அதாவது சகாரா பிளஸ் அஹ அப்படிங்கிறது வந்து புல்லிங்கல வரும். சோ சஹ. அதே மாதிரி ஸ்ரீலிங்கம் எடுத்துட்டேன்னாக்க சா, அது எப்பவுமே உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, வந்து ஸ்ரீலிங்கம் எல்லாமே தீர்க்கமான வவல்ஸ் அப்படின்னு, அதனால இது விசர்க்கம் வரணும் புல்லிங்க அப்படிங்கறதுனால சஹ. சோ சகாரா பிளஸ் அஹ. சோ தத்துங்கிறது இங்க சஹ மாறி வரும். ஸ்ரீலிங்கத்துல சா அப்படின்னு மாறி, ஏன்னா சீதா எல்லாமே தீர்க்கம் இல்லையா, அதனால தட்டுங்கிறத குறிக்கிறதுக்கு
சா. நபும்சகலிங்கம்ல தத், அதாவது ரெண்டுமே அந்த முதல் தா தான். தகாரா பிளஸ் அகாரா பிளஸ் தகாரா. சோ தத். சோ தத்துங்கிறது இப்படி மூணுவா மாறி வரும். சஹ, சா, தத். சோ இதுக்கு ரூபாணி அண்ணா நம்ம எப்படி சொல்லுவோம்? இப்ப தத்துங்கிறது எதுல முடியறது? தங்கிறதுல முடியறது இல்லையா? தோட ஹாஃப் தானே. சோ தகாராந்தஹ. இப்ப சஹன்னு வந்ததுனாக்க புல்லிங்கஹ தத் சப்தஹ அப்படின்னு எழுதுவோம். அதே சா தட் ஸ்ரீலிங்கத்துக்குனாக்க சேம் தகாராந்தஹ ஸ்ரீலிங்கஹ தத் சப்தஹ. சரியா? இப்ப நபும்சகலிங்கக்கு என்ன ரூபாணி சொல்லணும்? அதாவது தத். தத் ரூபாணி அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ன சொல்லணும்? சேம் தகாராந்தஹ நபும்சகலிங்கஹ தத் சப்தஹ. ஏன்னா நபும்சகலிங்கன்னு வர்றச்சு அது உருவு மாறி வருங்கிறது இஸ் a standard rule. So இது 3 plus 3 the 6 forms. 3 for this, 3 for that. அந்த ரெண்டு ப்ரோனவுனுக்கும் இங்க நான் உங்களுக்கு எப்படியும் போர்ட்ல இருக்கிறது உங்களுக்கு அப்புறம் நம்ம குரூப்லயே அனுப்புவேன், எழுதிக்கோங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா இந்த கிராமர் போர்ஷன் எல்லாமே ஒரு தனியா நல்ல ரெஃபரன்ஸ் அப்பப்போ பார்த்துக்கணும் நீங்க. ஏன்னா இட் கீப்ஸ் கம்மிங் ஒவ்வொரு லெசன்லயும் வரும், ஒவ்வொரு இடங்கள்லயும் வரும். ஸோ எந்தெந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வரும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்பப்போ பக்கத்துல அப்படியே பார்த்துட்டே இருந்தாதான் நம்ம திருப்பி திருப்பி எழுதச்சே படிக்கிறச்சே அதையும் திருப்பி திருப்பி ஒரு 4 தடவை நம்ம படிச்சோம்னாதான் எப்படி உங்களுக்கு முதல்ல அக்ஷராணிகள் பிராக்டிஸ் பண்ண அதே மாதிரி கிராமரும் ஒன்னொன்னு பக்கத்துல பக்கத்துல ஒரு 4 தடவை எப்படி ஒரு சுக்லாம்பரதம் சொல்லிக்கிறோமோ அந்த மாதிரி இது ஒரு 3 தடவை 2 தடவை அது அப்பப்போ சொல்லி வச்சுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மனசுல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே அது நல்ல மனப்பாடு. நெக்ஸ்ட் வீக்குள்ள உங்களுக்கு இது எல்லாமே தரவாடு. அதனால பிளீஸ் இதை கொஞ்சம் அது மனசுல ஏறுற வரைக்கும் கீப் ரொட்டேட்டிங் மைண்ட்ல அதை ரொட்டேட் பண்ணி சொல்லிட்டே இருக்க பாருங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம சில கிரியாபதங்கள், அதாவது ஆக்ஷன், கிரியானாக்க வாட் வி ஆர் டூயிங், பதம்னாக்க வேர்ட்ஸ் இல்லையா? அது வேர்ப்ஸ்ன்னு சொல்றத நம்ம கொஞ்சம் போன கிளாஸ்ல பார்த்தோம். பட் அதுக்கு இன்னும் நம்ம மீனிங்ஸ் ரொம்ப பார்த்துக்கல. இன்னைக்கு பார்ப்போம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தட் இஸ் இன்னைக்கு நம்ம படிச்சது பச்சத்தி. சோ ஃபர்ஸ்ட் போர்டு காமிக்கிறேன். போர்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரியதா பார்த்துருங்கோ. தெரியுதா போர்டு? Somebody can unmute and tell me. தெரியுது மேம். இன்னும் கொஞ்சம் ரைட்ல கொண்டு வரணும். சரியா இருக்கும். சரியா இருக்கா? ஓகே. இப்போ பாருங்க, திஸ்ங்கிறது இதம். சோ அது புல்லிங்கல அயம், ஸ்ரீலிங்கத்துல இயம், நபும்சகலிங்கம்ல இதம். ஓகே, எப்படியா? இப்போ தட் அது தத், தகாரா பிளஸ் அகாரா பிளஸ் தகாரா, தத். சோ புல்லிங்கத்துல சஹ, ஸ்ரீலிங்கத்துல சா, நபும்சகலிங்கம்ல தத். சோ இது பார்த்தோம். அடுத்தது இப்போ வேர்ப்ஸ் பார்த்தோம்னாக்க பச்சத்தி. இப்போ இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு சி சீன்னு வரும் முடியும். That means he, she, it, does அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல, அதோட ஈக்குவலண்ட். So this applies for he, she and it. So pachati அப்படின்னா cooks, அப்படின்னா he, she, it cooks ன்னு அர்த்தம். Patati false, he, she
ஆமாமா. கொஞ்சம் பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது பார்க்க முடியுதா? முடியாது முடியுதா? என்னம்மா? இல்ல இல்ல பார்ல வச்சாலே உங்களுக்கு தெரியுதான்னு கேக்குறேன். தெரியுது மேம். சரி, ஓகே. கொஞ்சம் பவர் போயிருக்கு. வதத்தி வதத்தி, அதாவது வகாரா பிளஸ் அதே தான். வதத்தினா ஸ்பீக்ஸ். தமிழ்ல கூட நீங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், வதந்தி பேசுறான்னு சொல்றோம் இல்லையா, அந்த அது இதுல இருந்து தான் வந்திருக்கும். வதத்தினா ஸ்பீக்ஸ். கச்சதி கச்சதி கச்சதினா கோஸ். ஹி ஷி இட் கோஸ். அதே அதுல ஆ முன்னாடி ஆகாரால் சேர்த்துட்டேன்னா ஆகச்சதினா கம்ஸ். சோ இது ரெண்டும் ஆப்போசிட். கச்சதி அப்படின்னா கோஸ், ஆகச்சதி அப்படின்னா கம்ஸ். நயதி அப்படின்னா லீட்ஸ். அதே போல ஆ அதுல சேர்த்துது ஆநயதி அப்படின்னா பிரிங்ஸ். நயதினாக்க லீட்ஸ். ஹி ஷி இட் லீட்ஸ். ஆநயதி அப்படிங்கிறது he she it brings. லிகதி லிகதினா எழுதுறது, ரைட்ஸ். he she it writes. பட்டதி செகண்ட் டா, பட்டதி அப்படின்னா ரீட்ஸ். he she it reads அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறேன். நீங்க உங்களால அதுக்கு அத சொல்ல முடியுதா பார்ப்போம். நம்ம பட்டதி, பட்டதிங்கிறது ரீட்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து பாலகஹ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன். பாலகஹ பட்டதி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, படிக்கிறான்னுட்டு. இப்போ வந்து கேர்ள் அப்படிங்கிறதுக்கு பாலிகா அப்படின்னு உண்டு. பகவதி பகவதி நீங்க அதை சேர்த்து சொல்லுங்க. நீங்க அதை சேர்த்து அந்த சென்டென்ஸா சொல்ல பாருங்க. பாலிகாவும் படிக்கிறதுக்கும் சேர்த்து சொல்லுங்க, பட்டதிக்கும் சேர்த்து. பாலிகா பட்டதி, பாலிகா பட்டதி, ரைட்டா? சரியா? ஓகே. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. தேவசேனா மேடம். ஓகே. இப்போ லிகதி அப்படின்னாக்க நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரைட்ஸ் இல்லையா, he she it writes. ஓகே. அத்தியாபிகா, அத்தியாபிகா கம்பைன் பண்ணி சொல்லுங்க. அத்தியாபிகா லிகதி. கரெக்ட். அத்தியாபிகா லிகதி. ஓகே, தன்யவாதः. கௌரி சந்தானம். இப்ப வந்து காதத்தினாக்க ஈட்ஸ், he she it eats னு சொன்னேன். இப்ப நான் வந்து கோபாலஹ ஒரு பதம் சொல்லிருக்கேன், அத நீங்க சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கோபால் கோபால் கோபாலஹ பட்டதி, பட்டதில இப்போ ஈட்ஸ்க்கு வந்து காதத்தி, காதத்தி. இப்ப இதுல வந்து யூசுவலா நீங்க பாத்தீங்கன்னா சம்ஸ்கிருதத்துல நேம், மேஸ்குலைன் நேம் எல்லாத்துக்குமே விசர்க்கம் வந்துடும். ஓகேவா? சோ நம்ம நார்மலா கோபால்னு சொல்றதுக்கு இங்க வந்து கோபாலஹ அப்படின்னு சொல்லுவோம். சோ கோபாலஹ காததி. சரியா? ஓகே, ரைட். தேங்க்யூமா. கௌரி மகாலிங்கம். இப்ப வந்து ட்ரிங்க்ஸுக்கு வந்து பிபத்தின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, பிபத்தி. பிதா அது கம்பைன் பண்ணி சொல்லுங்க. பிதா கரெக்ட். பிதா பிபத்தி, ஃபாதர் ட்ரிங்க்ஸ். ஓகேவா? ரைட், தேங்க்யூ. மீனாட்சி. தேங்க்யூ. மீனாட்சி மேடம். ஓகே. கச்சதினா கோஸ். வாகனம், வாகனம் சொல்றேன். கேக்கலையே, எப்படி கம்பைன் பண்ணுவேன்? என்ன மேடம் திருப்பி சொல்லுங்க, எனக்கு கேக்கல. கச்சதினா கோஸ்,
போறது இல்லையா? சோ வாகனம் சரியா? ஒரு வேர்டு சேர்த்து எப்படி சொல்வேன்? வாகனம் கஜதி. வாகனம் கச்சதி வெஹிக்கிள் கோஸ். சரியா? ஓகே. மீனாட்சி மீனாட்சி தான் சொன்னது மேடம். மீனாட்சி சொல்லிட்டா? ஓகே. தென் மைத்திலி. எஸ் மேடம். இப்ப வந்து கச்சதினா கோஸ், ஆகச்சதினா கம்ஸ்னு சொன்னேன் இல்லையா? இப்ப நான் வந்து உங்களுக்கு மாதான்னு ஒரு பதம் கொடுக்கறேன். அது எப்படி வந்து கம்ஸுக்கு சொல்லுவேன்? மாதா ஆகச்சதி. கரெக்ட். மாதா ஆகச்சதினா மதர் கம்ஸ். ஓகேவா? வெரி குட். ரைட். धन्यवादः. धन्यवाद मैडम. ஓகே. புஷ்கலா. எஸ் மேடம். இப்போ வதத்தி அப்படின்னா ஸ்பீக்ஸ்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே. ஓகே. இப்போ வந்து சிஷ்யஹ அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட், சிஷ்யர் நம்ம பார்த்திருக்கோம். அத வந்து ஸ்பீக்ஸ்க்கு எப்படி சொல்லுங்க? சிஷ்யஹ வததி. கரெக்ட். சிஷ்யஹ வததி. ஓகே. ஆர் வெங்கட் சார். ஓகே. நயதி அப்படிங்கிறது லீட்ஸ்னு சொன்னேன் இல்லையா? ஓகே. இப்ப வந்து நான் உங்களுக்கு அந்த பதம் ஒண்ணு கொடுக்கிறேன். நாராயணஹ. எப்படி கம்பைன் பண்ணி? நாராயணஹ நயதி. சோ நாராயண லீட்ஸ். குட். வெங்கட்ரமணி சார் சொல்லுங்க மேடம். இப்ப வந்து நயத்தி லீட்ஸ் ஆனயத்தி பிரிங்ஸ்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? இப்ப வந்து ஜனகன்னு ஒரு பதம் கொடுக்கறேன். அப்ப வந்து பிரிங்ஸ்க்கு எப்படி சேர்த்து சொல்றேன்? ஜனக ஆனயதி. ஜனக ஆனயத்தினா ஜனக ஃபாதர்னு சொல்லிருக்கேன். ஃபாதர் பிரிங்ஸ். ஓகே. धन्यवादः. சவிதா. இப்ப வந்து ட்ரிங்க்ஸ்க்கு வந்து பிபத்தின்னு பார்த்தோம். ஓகே. இப்ப வந்து நான் ஹரிஹி அப்படின்னு சொல்றேன். அதை எப்படி நீங்க சேர்த்து சொல்றேன்? ஹரிஹி பிபதி. சோ ஹரி ட்ரிங்க்ஸ். ஓகேவா? ஹரிஹி பிபத்தினா ஹரி ட்ரிங்க்ஸ். धन्यवादः. சாந்தி. சாந்தாவா? ஆமா, சாந்தா. ஓகே. இப்ப வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் உங்களுக்கு? ஓகே. வானரக இருக்கு. ஓகே. வானரகனாக்க உங்களுக்கு தெரியும், வானரம் நம்ம சொல்றோம். ஓகே. நயத்திக்கே சொல்லுங்க. நயத்தினா இட் லீட்ஸ். எப்படி சேர்த்து சொல்லுவேன்? வானரக நயதி. நயதி. ஓகே. அது அவருடைய பேட்சுக்கு லீட் பண்ணிட்டு போறது. ஓகேவா? ரைட். ஷியாமலா. எஸ் மேம். சிம்ஹங்கிறது வந்து உங்களுக்கு லயன். ஓகே. சிம்ஹம்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அது வந்து ஏதோ கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு ஆனயத்தி பிரிங்ஸ்னு சொல்லியிருக்கேன். சோ எப்படி நீங்க சேர்த்து சொல்லணும்? சிம்ஹ ஆனயதி. சோ லயன் பிரிங்ஸ் அப்படின்னு ஆகும். ஓகேவா? ரைட். சுமதி. குருஜி. இப்ப வந்து இது வரைக்கும் ஸ்பீக்ஸ் மொத்தம் பார்த்தோம். சப்போஸ் பாடுறது அப்படின்னாக்க காயதி. காயத்தினா he she it sings அப்படின்னு அர்த்தம். ஓகே. இப்ப நான் வந்து பக்தகன்னா நமக்கு தெரியும், பக்தர்கள்னு சொல்றோம் இல்லையா? பக்தர் அப்படின்னு. பக்தகக்கு அதை எப்படி சேர்த்து சொல்லுவேள்? பக்தஹ காயதி. भक्तः. सो भक्त सिंग्स. ओके. धन्यवादः. उषा बस. எஸ் மேம். மாதா. மாதா கம்ஸ் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? மதர் கம்ஸ்ங்கிறதுக்கு மாதா. மாதாக. மாதா. அதுக்கு ஆகச்சதி. அதான் கம்ஸுக்கு வார்த்தை. ஓகே. ஆகச்சதி comes. So மாதா ஆகச்சதி.
ஓகே. வேதராமன் சார். மேடம். எஸ் மேடம். இப்போ ஜனகங்கிறது ஃபாதருக்கு நான் சொல்லியிருக்கேன் நானு. ஓகே. அவர் வந்து ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பதம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எதுக்கு மேடம்? ஸ்பீக்ஸ் பேசுறது ஞாபகம் இருக்கா? ஒரு லிங்க் வச்சிருக்கானே வததி. ஓகே. அதை நீங்க எப்படி கம்பைன் பண்ணி சொல்லுவேன்? ஜனக வததி. ஜனகஹ வததி. ஃபாதர் ஸ்பீக்ஸ். ஓகே. ஓகே. வெங்கட் சார். வெங்கட் சார். எஸ் மேடம். குருஹு. ஓகே. அவர் வந்து எழுதுறாருங்கிறதுக்கு என்ன பதம் ஞாபகம் இருக்கா? லிகதி. லிகத். சோ எப்படி சேர்த்து சொல்வேள்? குருஹு லிகதி. சோ குரு ரைட். சரியா? சோ மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சோ ஐ திங்க் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த எப்படி கம்பைன் பண்றதுன்னு ஒரு ஆமா குருஹு லிகதி. சோ பை நவ் ஐ திங்க் கொஞ்சம் உங்களுக்கு இந்த கிரியா பதம்ஸ் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிருக்கும். நான் இத வந்து உங்களுக்கு இந்த போர்ட்ல இருந்த அந்த வேர்ட்ஸை அகைன் நான் வந்து போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல அனுப்புறேன். சோ தட் நீங்க வந்து அது பிராக்கெட்ல இருக்கிற வேர்ட்ஸை வந்து அந்த ரெண்டு பதத்துக்கும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ தட் நீங்க அது மாதிரி யூஸ் பண்ண உங்களுக்கு ஒன் இஸ் அந்த கிரியா பதம் அந்த வேர்பும் உங்களுக்கு மனசுல அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அண்ட் ஈவன் அதை தனியா வந்து நீங்க வித் மீனிங் இங்கிலீஷ் மீனிங்கோட நீங்க எழுதி பார்த்துட்டேன்னாக்க யூ வில் பி இன்னும் கொஞ்சம் ஈஸியா வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து நான் இங்கிலீஷ்ல இப்போ சப்போஸ் நான் வந்து அந்த வார்த்தை கொடுக்குறேன். ஃபாதர் ஸ்பீக்ஸ், ஃபாதர் ஈட்ஸ், மதர் கோஸ், அந்த மாதிரி நான் அந்த ஒரு சில சென்டென்ஸ் கொடுத்தேன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து அதை எழுதுறதுக்கான ஒரு அபியாசம் வந்து ஈஸியா ஆயிடும். அதனால ரெண்டு விதமாவும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சாரி அபவுட் டுடேஸ் பவர். நான் அந்த எண்டு பிரார்த்தனா ஸ்லோகம் சொல்லிடுறேன். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக் தேவைப்படும். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் வந்து டெக்ஸ்ட் புக்கு வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம இனிமே லெசன்ஸ் இனிமே ஆரம்பிச்சுடுவோம். அதே போல இந்த வீக்ல அந்த ஒரு ஆடியோ கொடுத்ததுக்கான பிடிஎஃப் ஆல்சோ ஐ வில் பி சென்டிங். So you can verify and the audio on the second part of that story ku you can verify the writing part. அதே போல இன்னொரு நம்ம ஒரு one more practice from next class which we are to follow to improve the pronunciation is first நான் வந்து ஒரு passage உங்களுக்கு அனுப்புவேன். அது வந்து either you can take a print out or you write in a separate paper and keep it or in your notebook. So that அது வந்து வெறும்னா நம்ம உங்க சிஸ்டம் வச்சுருக்க அதுலயே இருந்தாக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு படிக்கிற பிராக்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு இந்த ஸ்லோகங்கள் வந்து ப்ரொனன்சியேஷன் சரியா இருக்கும். அதனால எவ்ரி கிளாஸுக்கு முன்னாடி தட் இஸ் ஒன் டே ப்ரேயர் ஐ வில் பி சென்டிங் வாட் த பேசேஜ் வி ஆர் கோயிங் டு ரீட் இன் த கிளாஸ். அதை தயவு செஞ்சு நீங்க செப்பரேட்டா ஹார்ட் காப்பியா வச்சுக்கோங்க. ஏனால் படிக்கும் போது இஃப் ஐ கிவ் சம் instructions or tips about the matra or usage of that particular letter or word, அதை நீங்க வந்து ஹார்ட் காப்பினா நீங்க அதை நோட் பண்ணி வச்சிருந்தா உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு ஈஸியா இருக்கும். We will go with the endless prarthana sloka. Swasti prajabhya paripalayantam nyayena margena mahim mahisha गो ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोका समस्ता सुखिनो भवन्तु. ओम जय जय शंकर हर हर शंकर. धन्यवादः. पुनर्विरामः.